ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தயிர் குருமா. இந்த வாரம் குக் வித் கோமாளியை பார்த்துட்டு நான் இந்த ரெசிபி பண்ணேன். ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் இல்லை கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ண பேனில் நம்ம காய்கறிகள்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டதை ஆட் பண்ணிப்போம். பீன்ஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பாயில் பண்ணுறதுக்காக மூடி வச்சுருவோம். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 2-3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்ட ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆரம்பத்திலேயே வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவும் ஒரு 5 முந்திரி பருப்பும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த நல்ல வெங்காயம் ஃப்ரை ஆனவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு திருப்பிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஆற வச்சுருங்க. இதோடு கூட நம்ம முந்திரி பருப்பும் கசகசாவும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இப்போது நம்மளோட காய்கறிகள்லாம் நல்லா வெந்து போயிருக்கு. செக் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப அளவாக விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி நம்ம வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. காயும் ரொம்ப குழையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை எடுத்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாவிட்டு நம்ம வெந்த காய்கறிகள்லாம் இதில் போட்டுடலாம். தண்ணியோடையே போட்டுருங்க, தண்ணியை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா விழுதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சீக்கிரத்தில் கெட்டியாகிடும், அதனால் நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 8-10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா ஒரு 8 நிமிஷம் கொதிக்கும் பொழுது நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஒரு 8 நிமிஷம் ஆனவிட்டு இதில் நம்ம தயிர் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. 1/2 கப் தயிரை இதை நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிராகவே கடைஞ்சிக்கோங்க, ரொம்ப மோராக வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தயிர் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கடைசியாக ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா பார்த்திங்கன்னா இடியாப்பம், சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்தோடையும் நீங்கள் தொட்டுக்கலாம். இந்த ரெசிபி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.